HTCல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ மறுபடியும் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது HTC Wildfire X அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த HTC Wildfire Xல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த HTCயோட Wildfire Xை பற்றி பேசும்போது இதோட பில்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். பேக் சைடில் நமக்கு பிளாஸ்டிக் கேசிங் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஒரு 3D OPVD மிரர் ஃபினிஷால் கொடுத்துருக்காங்க. அதனால் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு ரெஃப்ளெக்டிவாக ஒரு பேட்டர்ன் உருவாகுது. மேலும் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் நமக்கு 6.22 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HD+ ரெசல்யூஷன், அதாவது 720p ரெசல்யூஷனில் வருது. ஃபுல் HD கொடுக்கல. மற்றபடி 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக வருது. அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்ப்போம். ப்ராசர் பொறுத்தவரையும் இதில் MediaTek Helio P22 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது 2 GHz ஆக்டோகோர் ப்ராசர் 12 nm ப்ராசரில் தயாரிக்கிறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு IMG PowerVR G8320 GPU பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டே டு டே யூஸ் பண்ணுற எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸ் மற்றும் கேஷுவல் யூசேஜ் மற்றும் நார்மலான ஒரு கேஷுவல் கேம்ஸ்க்கு இது ஓகே. பப்ஜி மாதிரியான ஹெவியான கேம்ஸ் விளாட முடியுமா? விளாடலாம். லோ செட்டிங்ஸில் விளாடலாம். ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்காது. மீடியம் செட்டிங்ஸில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்கும். மற்றபடி ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷனில் வருது. 3GB ரேம் வித் 30GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 4GB ரேம் வித் 128GB ஸ்டோரேஜோடு வருது. மைக்ரோ எஸ்டியோட கார்டு சப்போர்ட் இருக்குது. அப் டு 256GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். ஆனால் அது ஒரு ஹைப்ரிட் சிம் செட்டாக வர்ற காரணத்தினால 2 சிம் கார்டு, அப்படி இல்லைனா ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் அட் அ டைமில் பயன்படுத்தலாம். ஓஎஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் Android 9.0 பை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட மேஜர் பாயிண்ட்டுக்கு வரும். கேமரா. பேக் சைடில் நமக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா 12 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. 1.25 மைக்ரான் பிக்சல் ஸ்லைஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா. இதில் 2x லாஸ்லெஸ் ஜூம் வரையும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 8x ஹைப்ரிட் ஜூம் சப்போர்ட் ஆகுது. மூணாவது கேமரா ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் நமக்கு ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் 86 டிகிரிஸ் வரையும் ஒயிட் ஆங்கிள் ஷாட்ஸ் எடுக்க முடியும். 86ங்கிறது ரொம்ப சூப்பர் ஒயிடு இல்லைனாலும் ஓரளவு ஓகே. மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரியை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட பேட்டரியை பொறுத்தவரையும் இதில் 3300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நார்மலான 10 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பற்றி பேசும்போது இதில் ஒரு 4000 mAh கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டுக்கு இது ஓகேயாக இருந்திருக்கும். மற்றபடி இந்த ஃபோனில் 2 சிம்லேயும் 4G சிம் போட்டு VoLTE சப்போர்ட்டோட பேசிக்கிற முடியும். டூயல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்தவரையும் 4.1 இருக்குது. 3.5 ஹெட்ஃபோன் ஜாக், FM ரேடியோ மாதிரி சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு USB Type-Cயோட சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோன் சஃபேர் ப்ளூ அப்படிங்கிற ஒரே ஒரு கலரில் வருது. இதோட விலையை பொறுத்தவரையும் 3GB ரேம் வித் 30GB வேரியண்ட்டோட விலை 9999க்கும், அதே 4GB ரேம் வித் 128GB ஸ்டோரேஜோட விலை 12999க்கும் ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிறாங்க. ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலேருந்து இந்த ஃபோன் விலைக்கு வருது. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோ இருக்குது. நான் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.